ஒரு பெரிய நாட்டை ஒரு இளம் வயது அரசர் ஒருவர் ஆட்சி புரிந்து வந்தார். அவர் தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு வாரிசு என்ற அடிப்படையில் அரசர் பதவியை அடைந்தவர். அவர் ஒரு நாள் வேட்டையாடி மகிழ வேண்டும் என்று தன்னுடைய பரிவாரங்களை அழைத்து கொண்டு காட்டிற்கு சென்றார். அப்படி சென்ற அவர் அதிகம் அளவில் மிருகங்களை வேட்டையாடினார். மிகவும் சந்தோஷப்பட்ட அவர் தன்னுடைய பரிவாரங்களை விட்டு பிரிந்து அதிக தூரம் சென்று விட்டார். அப்பொழுதுதான் தான் ரொம்ப தூரம் தனியாக வந்துவிட்டதையும் திரும்பி தன்னுடைய பரிவாரங்களையோ அரண்மனைக்கோ வழி தெரியவில்லை என்பதை உணர்ந்தார். அடடா, வேட்டையாடுகின்ற ஆர்வத்தில் இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று வருத்தப்பட்டார். ரொம்ப நேரம் வேட்டையாடிய அவருக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது. நேரம் ஆக ஆக பசி வேறு எடுத்துவிட்டது. மிகவும் சோர்ந்து போன அவர் தன்னுடைய முயற்சியை கைவிட்டுவிட்டு தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டார். அப்பொழுது ஒரு வயதான வேட்டைக்காரர் அந்த பக்கமாக வந்தார். அவரை பார்த்ததும் வேகமாக அவரிடம் சென்ற அந்த அரசன், ஐயா, நான் தான் இந்த நாட்டின் ராஜா. நான் என்னுடைய பரிவாரங்களை விட்டு பிரிந்து விட்டேன். எனக்கு திரும்பி போக வழியும் தெரியவில்லை. உடல் வேறு மிகவும் சோர்வாக உள்ளது என்று கூறினான். அதனை கேட்ட அந்த வேட்டைக்காரர் சிரித்து விட்டார். நாட்டையே ஆட்சி செய்கின்ற உமக்கு உன்னை காப்பாற்றிக் கொள்ள வழி தெரியவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த அரசன் கூறினான், நான் என்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு அரசனானேன். என்னால் சில விஷயங்களை சரிவர செய்ய இயலவில்லை. அதற்கான அனுபவமும் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறினான். அதனை கேட்ட வேட்டைக்காரர், ரொம்ப சோர்வாக இருக்கின்றாயே, உனக்கு பசிக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த இளம் அரசன் கூறினான், வழி தேடி ரொம்ப தூரம் தவறான பாதையில் நடந்ததால் மிகவும் பசிக்கிறது என்று கூறினார். அப்பொழுது, நீ உன் பசியை தீர்த்து கொள்ள எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லையா என்று கூறினார். அதற்கு அந்த இளம் அரசர் கூறினார், இந்த காட்டில் பழம் கொடுக்கும் ஒரு மரத்தை கூட இன்னும் நான் பார்க்கவில்லை. அதனால் பழம் பிடுங்கி தின்று கூட என் பசியை போக்கிக் கொள்ள முடியவில்லை என்று கூறினார். அப்பொழுதுதான் அந்த வேட்டைக்காரர் ஒரு செடியை பிடுங்கினார். அதனுடைய வேர்பகுதியில் நிறைய கிழங்குகள் இருந்தன. அந்த இளம் அரசருக்கு அந்த கிழங்கை கொடுத்தார். அதனை சாப்பிட்ட அந்த இளம் அரசருக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, அடடா, பசிக்கு பழம் தேடி திரிந்த நாம் இந்த கிழங்கு செடிகளை பற்றி தெரிந்திருந்தால் எப்பவோ பசியாறி இருக்கலாமே என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். பசி ஆறிய பிறகு அரசர் அந்த வேட்டைக்காரரை நோக்கி, ஐயா, உங்களை பார்த்தால் மிகவும் புத்திசாலி போலவும் நல்ல அனுபவசாலியாகவும் இருக்கிறீர்கள். எனக்கு அரண்மனைக்கு போகவோ அல்லது என்னுடைய பரிவாரங்களை கண்டுபிடிக்கவோ உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த அரசர் தன்னுடைய மோதிரத்தை கொடுத்து, இந்த மோதிரத்தை வைத்து என்னுடைய ராஜாங்கத்தில் என்ன வேண்டுமானாலும் சாதித்து கொள்ள முடியும். இதை என்னுடைய பரிசாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். இதனை கேட்ட அந்த வேட்டைக்காரர் கூறினார், அப்பொழுது இந்த நாட்டை ஆள்கின்ற உரிமையை எடுத்துக்கொள்ளவா என கேட்டார். அப்பொழுதுதான் அவசரப்பட்டு தவறான வாக்குறுதியை கொடுத்து விட்டதை உணர்ந்தார் அந்த இளம் அரசர். உடனே என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்றார். உடனே அந்த வேட்டைக்காரர் அந்த மோதிரத்தை அந்த அரசனுக்கே திருப்பி கொடுத்துவிட்டு அவன் கூட சேர்ந்து நடக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவரிடம் உன்னுடைய ஆசை என்னவென்று கேட்டார். அதற்கு அந்த இளம் அரசர் கூறினார், பக்கத்து நாட்டு அரசரை பற்றி என்னுடைய தந்தை கூற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தன்னுடைய புத்தி கூர்மையாலும் அனுபவத்தாலும் தொடர்ந்து நல்லபடியாக ஆட்சி செய்கிறார்கள். அவரை போல நானும் நல்ல ஆட்சியாளர் ஆக வேண்டும் என்று கூறினார். இதனை கேட்ட அந்த வேட்டைக்காரர் சிரித்தார். நீ இளம் வயதில் அரசனானது இயற்கையான விஷயம் அல்லது உன்னுடைய அதிர்ஷ்டம். ஆனால் அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டே போக வேண்டும். அப்பொழுதுதான் நீ சொல்வது போல நல்ல அரசனாக முடியும் என்று கூறினார். உடனே அந்த இளம் அரசன் கூறினார், எனக்குத்தான் நல்ல அறிவு முதிர்ச்சியும் அனுபவமும் கிடைப்பதற்கு முன்னாடியே என்னுடைய தந்தை மறைந்து விட்டாரே, நான் என்ன செய்வேன் என்று கேட்டார் அந்த இளம் அரசன். அதற்கு அந்த வேட்டைக்காரர் கூறினார், எல்லா விஷயத்திலையும் கவனம் வேண்டும். உதாரணத்திற்கு, நீ வருகின்ற வழியில் பல மரங்கள் இல்லை என்று கூறினாய். அதற்கு என்ன அர்த்தம்? மனிதர்கள் தேவைப்படுகின்ற மரம் எங்கு இல்லையோ அங்கு மனிதர்கள் நடமாட்டம் இருக்காது. அதனால் இந்த பகுதிக்கு மனிதர்கள் வரமாட்டார்கள் என்பதை நீ உணர்ந்திருக்க வேண்டும். அடுத்ததாக, நீ பெரிய பரிவாரங்களோடு வந்ததாக கூறுகிறாய். அமைதியான காட்டில் மனித கூட்டம் வந்தால் என்ன நடக்கும்? பறவைகளும் மிருகங்களும் பயந்து வேறு இடத்துக்கு நகரும். அந்த சத்தத்தை கேட்டு நீ உன்னுடைய பாதையை மாற்றி இருக்க வேண்டும். அடுத்ததாக, சூரியனோட கதிர்கள் வைத்து நேரத்தை கணிக்க தெரிந்திருக்க வேண்டும். சூரியன் இருக்கும் திசையை வைத்து அரண்மனை இருக்கும் திசையை கணித்திருக்க வேண்டும். மிருகங்களோட அடர்த்தியாக அது போடுகின்ற எச்சம் மூலமாக கண்டுபிடித்து அங்கு கண்டிப்பாக ஒரு தண்ணீர் வழி இருக்கும். நீ பசியாறி இருக்கலாம் என்று கூறினார். இவ்வாறு இளம் அரசனுக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போனார் அந்த வேட்டைக்காரர். உங்களை மாதிரி அனுபவமும் அறிவும் எனக்கு எப்படி கிடைக்கும் என்று கேட்டார் அந்த இளம் அரசன். அதற்கு அந்த வேட்டைக்காரன் கூறினார், எல்லாமே பயிற்சி மூலமாகவும்
தொடர்ந்து கற்பது மூலமாகவும் தான் கிடைக்கும். அரச பதவி கிடைத்ததும் நீ கல்வி பயில்வதை நிறுத்திவிட்டாய் என்று நினைக்கிறேன். அந்த வேட்டைக்காரர் கூறுவது எவ்வளவு உண்மை என்பதை புரிந்து கொண்டார் அந்த இளம் அரசர். அப்பொழுதுதான் அவரை தேடி அவருடைய பரிவாரங்கள் வந்தன. படை தளபதிகள் இளம் அரசர்கள் கூட இருந்த வேட்டைக்காரரை அடையாளம் கண்டுபிடித்து அவருக்கு மரியாதை செய்தார்கள். குழப்பமான அந்த இளம் அரசர் வேட்டைக்காரரிடம், நீங்கள் ஏன் என்னுடைய பரிவாரங்கள் உங்களுக்கு மரியாதை செய்கின்றார்கள் என கேட்டார். அதற்கு அந்த வேட்டைக்காரர் கூறினார், நீ எந்த பக்கத்து நாட்டு அரசன் போல் ஆக வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த அரசன் நான் தான் என்று கூறினார். அதிர்ச்சியான இளமரசர் அவரின் காலில் விழுந்து ஆசி வாங்கினார். அப்பொழுதுதான் அந்த பேரரசர் கூறினார், நான் சொன்ன விஷயங்களை மட்டும் கற்றுக்கொண்டால் என்னை மாதிரி ஆக முடியாது. இது மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் உள்ளன. அதையும் நீ தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அனுபவம் வாய்ந்த அறிஞர்கள் உன்னுடன் இருக்க வேண்டும். அவர்களை துணையாய் வைத்து இளம் வயது சுறுசுறுப்பான இளைஞர்களையும் உன்னுடன் வைத்து கொண்டு நீ உன் ஆட்சியை சிறப்பாக செய்ய வேண்டும். காட்டுக்கு வேட்டையாட வந்து தன்னுடைய மிகப்பெரிய உத்வேகம் கொடுத்த பேரரசரை பார்த்து நிறைய தெரிந்து கொண்ட இந்த இளம் அரசர் தொடர்ந்து கல்வி கற்று தொடர்ந்து பயிற்சி பெற்று மிகப்பெரிய பேரரசராக ஆனார். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் e-shopping app. Buymote e-shopping app is one online shopping app. This app is available in Play Store. பைமோட் e-shopping ஆப்பில் நம்ம ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான பல பொருட்கள் இந்த பைமோட் ஆப்பில் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை டச் பண்ணுங்கள், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.